விஜயகாந்த் அவர்களுடைய கேரியர்லேயே வந்து முக்கியமாக படமாக 100வது அதுவும் 100வது திரைப்படமாக திகழ்ந்தது தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வந்து 1991ஆம் ஆண்டு வெளிவந்தது கேப்டன் பிரபாகரன் திரைப்படம். விஜயகாந்த் அவர்களும் அவருடைய நண்பரான இப்ராஹிம் ராவத் அவர்களும் இணைந்து தயாரித்த படம் தான் இந்த படம். இந்த திரைப்படம் வந்து பல தியேட்டர்களில் வெள்ளி விழாவை கடந்து பல தியேட்டர்களில் வந்து 200 நாட்களுக்கு மேலும் ஓடி வசூல் சாதனை படுத்து வசூலை வந்து அள்ளியது. இப்ராஹிம் ராவத்திற்கு வந்து விஜயகாந்த் வைத்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. அதனால் இந்த படத்தை வைத்து எடுத்தார். அதுவும் இந்த படம் வந்து 100வது திரைப்படம்ன்றதுனால மிகவும் முக்கியமான படம்ன்றதுனால ஆர்கே செல்வமணியிடம் வந்து இந்த பொறுப்பை வந்து ஒப்படைத்தார். இதற்கு காரணம் வந்து இதற்கு முன்னாடி வந்து புலன் விசாரணைன்ற படத்தை வந்து விஜயகாந்த் அவர்களை வைத்து எடுத்தார். அந்த படம் வந்து வசூல் ரீதியாக நல்ல வசூலை பெற்றதுனால கதையில் வந்து நல்லா கவர்ந்ததில் மக்களிடையே நல்லா கவர்ந்தனாலும் அந்த பொறுப்பை வந்து ஆர்கே செல்வமணி கிட்ட கொடுத்தார். அதை கேட்டபடியே வந்து இந்த படத்தை வந்து சாதனை படைத்து காமிச்சிருக்கார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் வில்லனாக அறிமுகமானார். இந்த படத்தில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் வில்லன் கிடையாது, இவர் வந்து சைட் ரோலர் தான் இருந்தார். ஆனால் ஆர்கே செல்வமணி என்ன பண்ணார், வில்லனுக்கான ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டு ஒரு 10 நாள் வந்து அப்படியே போட்டு விட்டு இருந்திருக்காங்க. மன்சூர் அலிகான் வந்து முழுக்க முழுக்க அந்த கேரக்டராகவே மாறிட்டார், வில்லன் கேரக்டராகவே மாறிட்டார். ஒரு நாள் என்ன ஆனதுன்னா, அவர் தலை வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சீப்பு வந்து கீழே வந்திருக்கு. அந்த வரும்பொழுது சீப்பு கீழே விழுந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மேக்கப் மேன் வந்திருக்கார். அந்த விஜயகாந்த் அவர்களுடைய மேக்கப் மேன் வந்து யாருக்குமே வந்து அடங்க மாட்டார், பயப்படவும் மாட்டார். அவரே வந்து சீப்பை எடுத்து கொடுறான்னு வந்து சொல்லியிருக்காரு மன்சூர் அலிகான். அதை கேட்க முடியாது, எடுத்து கொடுக்க முடியாது போடான்னு உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், பலார்னு அறிஞ்சிட்டு நான் யார் தெரியுமா, வீரப்பண்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது சொன்னதுமே வந்து அவர் பயந்து சீப்பை எடுத்து கொடுத்துட்டார். அந்த நொடியில் வந்து அவர் பயந்து சீப்பை எடுத்து கொடுத்துட்டார். இதை கவனித்த ஆர்கே செல்வமணி வந்து இந்த வில்லன் கேரக்டரில் முழுக்க முழுக்க வந்து இவர் இறங்கிட்டார், அவருக்குள்ளே வந்து உள்வாங்கிட்டாருன்னு சொல்லி தான் மன்சூர் அலிகானை இந்த படத்தில் வந்து வில்லனாக போட்டிருக்காங்க. அதே போல் சண்டை காட்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட சண்டை நடக்கும் பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து 6 முறை வந்து கையும் இறங்கியிருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரில் மன்சூர் அலிகான் இறங்கிட்டார்னா அவர் உண்மையிலேயே வந்து அதே போல் தான் நடிப்பாராம். அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரியான ஆள் தான். நிறையவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும்போது அது உண்மைதான் வந்து நமக்கு தெரியுது. அவர் வில்லனாக இருக்கும்பொழுது அடிக்கும் பொழுது கூட வந்து படத்தில் தானே நம்ம வில்லனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட சாதாரணமாகலாம் அடிக்க மாட்டார், உண்மையிலேயே வந்து அடிப்பார். அந்தளவுக்கான ஒரு மாதிரியான ஆள் தான் மன்சூர் அலிகான். எப்படி இருந்தாலும் வந்து அந்த கேரக்டரில் அவராக இறங்கிட்டதுனால இதுன்னு இல்லை, எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டர் கொடுக்கும்போது அந்த கேரக்டராகவே மாறிட்டு வரான் மன்சூர் அலிகான். அது போக இந்த படத்தில் வந்து சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், ரூபின் உள்ளிட்ட பல முக்கிய கதாபாத்திரங்களும் வந்து இந்த படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் தான் இசையமைத்தார். இந்த படத்தில் வந்து 2 பாடல்கள் தான் இடம்பெற்றிருக்கும். அதுபோக இந்த படத்தில் இடம்பெற்ற வசனங்கள், சண்டை காட்சிகள் வந்து ரசிகர்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படம் வந்து கடந்த 22ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட திரையரங்களில் ரீரிலீஸ் செஞ்சாங்க. விஜயகாந்தை வைத்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு படத்தை எடுக்க வேண்டும்ன்ற ஆசை வந்து இந்த படத்தின் மூலமாக இப்ராஹிம் ராவத்திற்கு நிறைவேறிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து மிகவும் வந்து கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்காங்க. இது காடு சார்ந்த இடங்களில் படத்தை வந்து எடுத்ததுனால அதற்காக வந்து கேரளாவை ஒட்டி உள்ள காடுகளில் பல நாட்கள் வந்து ஷூட்டிங்கும் நடத்தியிருக்காங்க. இதனால் படக்குழுவினருக்கு வந்து பல பிரச்சனைகளும் வந்து சந்தித்திருக்காங்க, பிரச்சனைகளும் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து ஒரேடியாக வந்து படத்தை வந்து முடிச்சும் இருக்காங்க. அவர்கள் கஷ்டப்பட்டதற்கு, அவர் கடின உழைப்புக்கு ஏற்றப்போல் இந்த படமும் வந்து அவர்களுக்கு லாபத்தை அள்ளி தந்திருக்கு படக்குழுவினர் அனைவருக்குமே. ரீலீஸ் செஞ்ச நிலையில் இந்த படத்தை வந்து கடலூரில் விஜய் பிரபாகரன் அவர்களும் கண்ணீர் சிந்த பார்த்தாங்க. அந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் சமூக வலைதளங்களில், ஊடகங்களில். இந்த நிலையில் தான் ரீலீஸ் செஞ்ச அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் லட்சங்களில் தான் வந்து வசூலித்தது. ஆனால் போக போக நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா கோடிகளில் வசூலிக்கும் ஆரம்பித்தது. 1 கோடியில் தொடங்கி நாளுக்கு நாள் வந்து போக போக தினமும் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடிக்கு மேலே வந்து வசூலிக்கவும் ஆரம்பித்தது. முதல் நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 42 லட்சம் தான். 2வது நாளில் வந்து அதுவே வந்து 2 மடங்குக்கு மேலே ஆகி 86 லட்சமாக வசூலித்தது.
3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கோடியும், 4ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா 196 கோடியும் வசூலிச்சது. 5ஆம் நாள் வந்து 2.2 கோடியை வசூலிச்சது. 6ஆம் நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2.5 கோடின்னு வந்து இந்த படம் வந்து நாளுக்கு நாள் வந்து வசூலை அள்ளி இருக்குது. மொத்தமாக 6 நாட்களில் வந்து பண்ணிங்கன்னா 9.24 கோடி வரைக்கும் வசூல் செய்து சாதனை படைத்திருக்கு. 6 நாளுக்கு பிறகு 7ஆவது நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2.8 கோடியை வந்து வசூலித்திருக்கு. 7ஆவது நாள் அன்றைக்கி வந்து, அதாவது ஆகஸ்ட் 29ஆம் தேதி அன்றைக்கி 7ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆகஸ்ட் 22லேருந்து 29 வரைக்கும் மொத்தமாக வந்து 12.4 கோடியை வந்து வசூலித்திருக்கு. 7ஆம் நாள் அன்றைக்கி 2.8 கோடியும், மொத்தமாக 7 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 12.4 கோடியும் வசூலித்திருக்கு. 8ஆம் நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.96 கோடி வரைக்கும் வசூலித்திருக்கு. ஆகஸ்ட் 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 நாட்கள் வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. அதே போல் 9ஆம் நாள் அன்றைக்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 9ஆம் நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. மொத்தமாக 9 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா 16.5 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுருக்கு. 10ஆம் நாள் அன்றைக்கி, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி 10 நாட்கள் ஆகிடுச்சு. 10ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 2.33 கோடியை வந்து வசூல் செஞ்சுருக்கு. மொத்தமாக இந்த திரைப்படம் வந்து 10 நாட்களில் 18.8 கோடியை வந்து வசூலித்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து 35 ஆண்டுகள் கழித்து வந்து திரையரங்களில் வெளியிட்டிருந்தாங்க. 32 ஆண்டுகள் கழித்தும் வெளிவந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் தற்பொழுது வரைக்கும் வந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இதன் மூலமாக கேப்டன் பிரபாகரன் அவர்களை வந்து திரையில் காண அனைவருமே வந்து ஆவலாகவும் இருக்காங்க. இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதுனால அவருடைய படங்கள் எல்லாமே வந்து வரும் காலங்களையும் வந்து ரீரிலீஸ் ஆகும்னு வந்து எதிர்பார்க்கலாம். தற்பொழுது புதிய படங்கள்லாம் வந்து பார்த்து ஏஐ மூலயமா காட்டுறாங்க. அந்த படமே வந்து அந்தளவுக்கு வந்து வரவேற்பு இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிடமோ அல்லது 30 நிமிடங்கள் தான் வருவார். இதுக்கே வந்து அந்த படங்களுக்கு அந்தளவுக்கு வரவேற்பு இருக்குது. ஆனால் அவருடைய படங்களை வந்து ரீரிலீஸ் செய்யும்போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு தருவாங்கன்றதை இந்த படம் வந்து நிரூபித்து காமிச்சிருக்கு. இதனால் அவருடைய பல திரைப்படங்களும் வந்து வரும் காலங்களில் ரீரிலீஸ் செய்யலாம்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.